ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை நம்ம கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரொமோ மாதிரியே இல்லைங்க, நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, கண்டென்ட் இல்லை. ஸோ அதால் இப்படி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கும் ப்ரொமோ. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேது ஒரு கொஸ்டின் கேட்பார். ஸோ என்னென்னா யார் யார் நாமினேஷன் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் சேவ் பண்ணிவிட்டு கடைசியாக கனி, சாண்ட்ரா இவங்களை மட்டும் வச்சுட்டு இதில் யார் இருக்கணும் யார் போகணும்னு சொல்லிட்டு ஹோல் ஹவுஸ்மேட்ஸ்ட்டு கேட்குறாரு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா கனி இருக்கணும், சாண்ட்ரா வெளில போகணும்னு சொல்லிடுறாங்க. எக்ஸப்ட் பாரு. ஐ திங்க் என்னன்னா பாரு வந்து தெரியும், பாருக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பாண்ட் வந்து நல்லா இருக்கு. ஆஃப்டர் அமித் எவிக்ஷன், ஸோ சாண்ட்ரா தான் இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தோல் கொடுப்பாங்க பார்வதிக்கு. ஸோ அதுமாதிரி சாண்ட்ராவுக்குமே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா பாரு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அவங்களுக்கும் அமித் தான் இருந்தார், அவரும் வெளில போயிட்டார். ஸோ அதால் வந்து கண்டிப்பாக இந்த 2 பேர் சேர்ந்து தான் கேம் வந்து வேறு மாதிரி டைமென்ஷனில் மாற்ற போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாரு வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட்டாக சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா இருக்கணும், கனி போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கனிக்கும் பார்வதிக்கும் ஆகாது. ஏற்கனவே வந்து பாய்சன் கனியை பற்றி நமக்கு தெரியும். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பார்வதியை வந்து போட்டு தொல்லைப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ அதுதான் சொன்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா கனி எவிக்டாக வெளில போயிடுறாங்க. நம்ம சாண்ட்ரா வந்து சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ சாண்ட்ரா சேவ் ஆனதால் முதல்ல போயிட்டு பார்வதி தான் கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷாக்கு கனி போனதில். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனி வந்து விஜய் டிவியோட பிராண்ட் ஒன்று. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் அன்பை விதைச்சிருக்காங்கன்னு இப்போ தெரியுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மையான அன்பு என்னன்னு சொல்லிட்டு போக போதும் தெரியும். இல்லை அது இதுதான் உங்கள் ரியல் கேரக்டரா என்னன்னு தெரில. பார்க்கலாம் மக்களே. இப்போ அடுத்த வர ப்ரமோவில் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.